பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் அன்பை குறித்து பேசுகிறதான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அன்பை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த 10ஆம் வசனத்திடத்தில் வரும்பொழுது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்று சொல்லி நிறைய காரியங்களை அவர் அன்பை குறித்து சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். நிறைவானது வரும் பொழுது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த நிறைவானது என்று சொன்னால் என்ன? எனக்கு அன்பானவர்களே, இந்த நிறைவானது என்பது ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை அது அடையாளப்படுத்துகிறது. அவருடைய அன்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்புதான் இயேசு, இயேசுதான் அன்பு. ஏனென்று சொன்னால் அவர் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தை அவர் மீட்டெடுப்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை அவர் அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி நாம் யோவான் 3:16 வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய பொழுதிலும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளையும் இவர் நீக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த வசனம் பொருள்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருதயங்களை விட்டு வெளியே இருக்கிறதை நாம் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆனால் பார்ப்பதற்கு அவர் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து, அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இல்லாத பொழுது அவருடைய வாழ்க்கை குறைவாக தான் இருக்கும். உதாரணமாக எனக்கு அன்பானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணம் என்கிறதான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த கல்யாணத்தில் ஆண்டவராகிய இயேசுவோட சீஷரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட போகிறது. யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் செவ்வாய்க்கிழமை 3ஆம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமையை அடையாளப்படுத்துகிற நம்முடைய நாள்படி கல்யாணம் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் அந்த விருந்து உபசரிப்பு நடைபெறும். அந்த 7 நாட்களும் யூதர்கள் வருகிற எல்லோருக்குமே திராட்சை ரசத்தை அவர்கள் பரிமாறுவது வழக்கமாயிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய அநேக திருமணங்களிலே வர்றவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அது எங்கேருந்து வந்தது? யூதரிடத்துலேருந்து வந்தது. இப்போ அந்த இடத்துல திராட்சை ரசம் அங்கே குறைபடுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள், இப்படி திராட்சை ரசம் குறைவுபடுகிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய தாயாருக்கு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, நான் கிரியை செய்ய வேண்டிய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவருடைய வேலை வந்தவுடன் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அங்கே வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, கற்சாடிகள் இருக்கிறது, அதில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். தண்ணீர் நிரப்பின உடனே கொண்டு போய் எல்லாருக்கும் பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். இது என்னது? இது ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தண்ணியை ஊற்ற சொன்னீங்க, தண்ணியை ஊற்றிட்டோம். அங்கே தேவை தண்ணி இல்லை, திராட்சை ரசம் தேவை. நீங்கள் ஊற்றின தண்ணியை கொண்டு போய் திராட்சை ரசம் என்று சொல்லி கொடுக்க சொல்லுகிறீரே, இது எப்படி முடியும் என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்படவில்லை. அன்பானவர்களே, மாறாக இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு அந்த இடத்திற்கு வந்த பொழுது, அந்த நிறைவான இயேசு அந்த இடத்திற்கு வந்த பொழுது, அன்புள்ள இயேசு அந்த இடத்திற்கு வந்த பொழுது, அந்த இடத்துல இருந்த எல்லா விதமான குறைவுகளும் அந்த வீட்டை விட்டு, அந்த கல்யாணத்தை விட்டு நீங்கினதை பார்க்கிறோம். அது ருசி பார்த்த அந்த பந்தி விசாரிப்புக்காரர், அந்த கேட்ரிங்கோட இன்சார்ஜ் சொல்லுகிறார், இவ்வளோ ஒரு ருசியான திராட்சை ரசத்தை ஏன்பா இது வரைக்கும் ஒழிச்சு வச்சுருந்தீங்க? எல்லாரும் முதல்ல டேஸ்டான ரசத்தை கொடுத்து அதன் பிறகு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் குறைஞ்சதை கொடுப்பாங்க, ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. நீங்கள் என்னடான்னா ருசியுள்ள திராட்சை ரசம் இது வரைக்கும் நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தீங்களேன்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நிறைவான இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை மாற்றுவார். அந்த குடும்பம் வெட்கப்பட ஆயத்தமாக இருந்தது. திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே திட்டி சாபம் விட்டு போயிருப்பாங்க. நம்முடைய கல்யாணங்களில்
ஒருத்தர் வந்து கிஃப்டை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. ஐயா சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் எப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரவிருந்தது. ஆனால் இயேசு வந்த பொழுது அந்த குறைவு மாறி போனது. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் வருகன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான நான் இருக்கிறேன். நான் உன் குறைவுகளை நான் நீக்குவேன். எனக்கு நீ இடம் கொடு மகனே என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நிறைவான இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நிறைவான நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நீர் நீக்க வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதுமாக தகப்பனே, எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் இயேசு நாமத்தில் நிறைவாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவருக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.